ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் லெங்தி வீடியோவில் பார்த்து. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி less than 20 to 30 மினிட்ஸில் எப்படி சீக்கிரமாக செய்யறதுன்னு தான் காட்ட போகிறேன். பார்க்கலாமா? நம்ம செய்ய போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கான பொருட்கள் தான் என் கையில் இருக்குது. வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 5 பல் பூண்டை தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பூண்டை எண்ணெயில் வதக்கிறது ஒரு பேஸ் விஷயம் ஃபார் த ஃப்ரைட் ரைஸ். அடுத்து 2 பச்சை மிளகாய் தூளாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் நான் ஜென்ரலி ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் மட்டும் தான் சேர்த்துப்பேன். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஃப்ரைட் ரைஸ்னா ஜென்ரலி வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நம்ம சுட சுட காலைல ஒரு 7 மணி 7:30 மணிக்கு பேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த சூட்டில் நம்ம மூடியை அனுப்பிடுவோம். ஸோ ரொம்ப நேரம் ஆக ஆக அந்த வெங்காயம் கெட்டு போன ஸ்மெல் ஒரு 12 1 மணிக்கு வந்துடும். அதனால இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பேக் பண்ணி ரொம்ப நேரம் ஆக போகுது, உடனே சாப்பிட போறது இல்லைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னாலும் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ நான் பீன்ஸ், கேரட், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பன்னீர் நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக அரிஞ்சு போடுறதுனால ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போதே நல்லா வதங்கிடும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் நான் இதை வதக்கியிருக்கேன். அதுவே போதும். இதில் கொஞ்சம் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கை சேர்த்துக்கலாம். அண்ட் முட்டைகோஸும் ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, பொரியல் மாதிரி ஆகிடும். க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் வெஜிடபிள்ஸு. அண்ட் ப்ளீஸ் பட்டாணிலாம் போடாதீங்க. எனக்கு ஜென்ரலி இந்த ஃப்ரைட் ரைஸில் பட்டாணி போட்டாங்கனாலே அதை சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலே போயிடும். அதுக்கு தான் நம்ம வெஜிடபிள் பிரியாணி இருக்குல்ல, அதில் போட்டுக்கலாம் பட்டாணிலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கியிருக்கு. இப்போ இதில் நான் ஆற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இல்லை பார்பிக்யூ சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கணும்னா நீங்கள் அந்த சாஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சில்லி சாஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இது கூட நான் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 50 கிராம் பன்னீரை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் சேர்த்தாலே போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெசிபி முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி 20 to 30 மினிட்ஸ்னால் காய் கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு less than 30 மினிட்ஸில் செஞ்சிடலான்னு சொன்னேன். இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் ரெசிபி. வீக்லி ஒன்ஸ் ஆகுது. என் பையனுக்கு மெயினாக இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? நான் கிட்டத்தட்ட 2 பேருக்கான சர்விங் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு பேசிக்லி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் தொட்டுக்க எதுவுமே வச்சுக்க மாட்டான். என் பொண்ணுக்கு சாஸ் வச்சாலே போதும். இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு கெச்சப் உள்ள வச்சுட்டு பேக் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா? இப்போ செகண்ட் ரெசிபி பார்த்துடலாமா? ப்ரோக்கலி ரைஸ், அது கூட பட்டாணியும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதில் நான் பச்சை பட்டாணி ஒரு 2 கை எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ப்ரோக்கலி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பிளான்ச்சிங்னா கொதிக்கிற தண்ணியில் 2-3 நிமிஷம் போட்டு எடுத்தாலே போதும். ஸோ பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வெந்தாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கலி உள்ளே சேர்த்துடலாம். கரெக்டாக உள்ளே சேர்த்து ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ எக்ஸாக்ட்லி 3 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடிகட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப நேரம் ப்ரோக்கலி வேக விட்டுறாதீங்க, அது சாப்பிடவே நல்லா இருக்காது. மோஸ்ட்லி வெஜ்ஜீஸ் எல்லாம் நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் எடுப்பேன்.
என் பையனுக்கு ஜஸ்ட் இதில் மிளகுத்தூள் உப்பு போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவான். அண்ட் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிற பிள்ளைங்களாம் கண்டிப்பாக ப்ரோக்கலி டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். ஸோ அடுத்த ரெசிபிக்கு பேன் வச்சாச்சு. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் செய்கிறது எல்லாமே 2லேருந்து 3 குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக பேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் தூளாக கட் பண்ண ஒரு 6 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுலேயே நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்க போகிறேன். இது கூடவே அந்த ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியாவை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே இந்த சைடு தூளாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு பர்ன் ஃப்ளேவர் கிடைக்கும். ஜென்ரலி ஆரிகானோலாம் கடைசியாக சேர்ப்பாங்க, பட் இந்த பூண்டோடவே சேர்த்துருங்க. அது ஒரு சின்ன பர்ன் ஸ்மெல் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இவ்வளோதான், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கியிருக்கோம். அதுக்கு மேலேயே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூட நான் தனியா, சீரகம் இது 2த்தையும் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், நல்ல கலர் மாறுற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 1.5 2 டீஸ்பூன் கிடைக்கும். நீங்கள் அவ்வளோ சேர்க்க வேண்டாம். இதுக்கு சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற ப்ரோக்கலி அண்ட் பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரோக்கலிக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். பட் ப்ரோக்கலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்ட் சில பிள்ளைங்களுக்கு ப்ரோக்கலி ஸ்மெல் பிடிக்கலன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ்க்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்ல வாசனை வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கலிலே கொஞ்சம் தண்ணி விடும். அது ஃபுல்லாக தண்ணி வற்றின பிறகு நம்ம வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 கை சாதம் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் நீங்கள் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணதோட மிச்ச சாதம் இருந்தது, சரி, அதனால் இதில் சேர்த்துருக்கேன். இல்லைனா என் பசங்களுக்கு நான் வீட்டில் செய்கிற பொன்னி புழுங்கல் அரிசி சாதமே இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தான் இருக்கும். பியூட்டிஃபுல் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரோக்கலி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சிம்பிள் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் ஆக போகுது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். எகெயின் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் வத்தல், அப்பளம், சிப்ஸ் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும், அட் த சேம் டைம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ நான் கொஞ்சம் கலர் அப்பளம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது வெஜிடபிள்ஸ் அது கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரோக்கலி ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸோ நம்ம செகண்ட் லஞ்ச் பாக்ஸ் ப்ரோக்கலி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா? இப்போ 3வது ரெசிபி தக்காளி சாதம். தக்காளி தொக்கு செஞ்சு சாதம் செய்ய போகிறோம். இந்த தக்காளி கொஞ்சம் ஸ்பெஷல். என்னோட ரீல்ஸில் அதிகபட்ச வியூஸ் கிடைச்ச தக்காளி சாதம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெசிபிக்கு நம்ம சட்டி எடுத்தாச்சு. சட்டி சூடாகட்டும். ஆனாலும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கு பர்டிகுலர்லி நீங்கள் 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. இதுக்கு ஷெல்ஃப் லைஃபே 10 டேஸ் இருக்குது. நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மோர் தென் 1 மந்த் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்து, சீரகம் அரை டீஸ்பூன் உள்ள சேர்த்துலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உளுந்து சீரகம்லாம் சொல்லுவாங்க. பட் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது ஒன்றா பொரிய விட்டுருவேன். ஸோ கடுகு படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக தான் இந்த தொக்கு செய்கிறேன். இன்றைக்கி ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இது. ஸோ பேச்சுலர்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 பல் பூண்டை நல்லா தூளாக கட் பண்ணி நசுக்கியிருக்கேன். அதுதான் சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் 5-6 பல் பூண்டை தூளாக கட் பண்ணிவிட்டு இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். அவ்வளோதான், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் சிம்மில் வைப்போம், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன், அந்த மிளகா வெடி போடணுன்னு. ஸோ சிம்லேயே கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிடலாம்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அவ்வளோதான். ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமான தொக்கு தான், ஆனால் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். அவ்வளோதாங்க, நம்ம தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கு. அவ்வளோதான், நான் சாதம் கிளற போகிறேன். கொஞ்சம் தொக்கு மட்டும் நம்ம தயிர் சாதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வடித்து ஆற வச்சிருக்கிற சாதம், புழுங்கலரிசி சாதம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கிளறிக்கலாம். சாதம் ஆறி இருக்கிறதுனால தொக்கு சூடாக இருந்தாலும் நம்மளுக்கு குழையாது. நீங்கள் சாதமும் சூடாக போட்டுட்டு தக்காளி தொக்கியும் சூடாக போட்டிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த தக்காளி சாதம்னா பெஸ்ட்டு காம்போ முட்டை தாங்க. இது கூட அம்மா முட்டை ஃப்ரை பண்ணி ஸ்கூலுக்கு பேக் பண்ணுவாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். தக்காளி சாதம் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்போ அவிச்ச முட்டையை ஃப்ரை பண்ணுறது தான். நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் பண்ணிடலாம். அம்புட்டுத்தேன், நம்ம லஞ்சை பேக் பண்ணிடலாம். இது என்னோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ். நான் தான் இதில் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போவேன், இல்லை அப்பாவுக்கு பேக் பண்ணி தருவேன். இதை மேலே வச்சுட்டு வறுத்த முட்டையை வச்சிடலாம். கதை முடிஞ்சு. ஸோ நம்ம 3வது லஞ்ச் பாக்ஸ் ரெடி. 4வது லஞ்ச் பாக்ஸ்க்கு போகலாமா? இப்போ 4வது லஞ்ச் பாக்ஸ் பட்டர் கார்லிக் எக் ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம அதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு கியூப் பட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 8 பல் பூண்டை நான் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பூண்டு அந்த பட்டரோட ஃப்ரை ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ கார்லிக் இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் பூண்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில். இதில் ரிமைனிங் எண்ணெய், ரிமைனிங் பட்டர் இருக்குது. இதுலேயே நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே முட்டைக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த பட்டரில் பூண்டு வறுத்த அந்த எண்ணெய், அந்த பட்டர் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப எலிவேட்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ எக் ஃப்ரை பண்ணியாச்சு. நான் குடமிளகா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம், ஃபைனலாகவும் சேர்த்துக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம சாப்பாடை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ரைஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சாதாரண புழுங்கல் அரிசி சாதம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஆயில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா சிம்பிளி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் பட்டர் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போல்லாம் சில்லி ஆயில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் விற்குது. ஸோ இது ஒன்றும் அதிசய பொருள் இல்லை. யூ கெட் இன் so many places. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அரோமேட்டிக்கான ரெசிபி. அண்ட் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கு பதிலாக. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு தயவு செஞ்சு தொட்டுக்க எதுவும் வைக்க வேண்டாம், இது அப்படியே சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? இந்த 5 லஞ்ச் பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் இது தாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ 4வது லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. 5வது லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ 5வது ரெசிபி சோயா சங்க்ஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 4 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும், பாதி வெங்காயம், 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி. ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 3 ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட கிராம்பு சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன பிரியாணி மசாலா இருக்கோ அது எல்லாத்துலேயும் 2 சேர்த்துக்கோங்க. இது 1 pot டிஷ்ன்றதுனால நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே தக்காளி வெங்காயம் எதையுமே வதக்காமல் அரைச்சதுனால இதில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் மசாலாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம்.
1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இதை உள்ள சேர்த்துடலாம். இது கூடவே சுடு தண்ணியில் 1 கப் சோயா சங்க்ஸை நான் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலாவோட சோயா சங்க்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த தண்ணி பதெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் நல்லா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 2 கப் தண்ணி. கப் எந்த அளவுன்னு நிறைய பேர் அடிக்கடி கேட்குறீங்க. நீங்கள் எந்த கப், எந்த கிளாஸ், எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எதில் எடுக்கிறீங்களோ 1க்கு 1.5 ப்ரெஷர் குக்கர்னால், 1க்கு 2 நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால். இப்போ இந்த மாதிரி நல்லா சலசலன்னு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் வடிகட்டிட்டு நம்ம அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துடலாம். நீங்கள் நார்மல் புழுங்கலரிசி சாதத்தில் கூட செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு 1 கப் புழுங்கலரிசி சாதம் எடுக்கிறீங்கன்னா 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி உள்ளே போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரிசி ஓரளவுக்கு வெந்து ஒரு 20% வெந்து மேலே தெரியும் போது ஒரு முறை கிளறிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அரிசி நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு முறை கிளறிட்டு இட்ஸ் டைம் டு க்ளோஸ் த ப்ரெஷர் குக்கர். லைட்டாக ஜென்டலாக கிளறிட்டு இந்த மாதிரி அரிசி தெரியும் போது க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 2 விசில் வந்தால் போதும். சம்டைம்ஸ் விசில் வரவும் செய்யாது, ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும் நம்ம புலாவ். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். விசில் வந்தாலும் வரலனாலும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுறேன். டடான் டடான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல வாசனை. வாவ், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்ம லஞ்ச் பாக்ஸ் இப்போ பேக் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம 5வது லஞ்ச் பாக்ஸை இப்போ பேக் பண்ணிடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி அது வச்சாலே போதும். ஸோ தயிர் பச்சடி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம 5வது லஞ்ச் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சுலபமாக பண்ணிட்டோம். எல்லா ரெசிபியும் எனக்கு ஒரு 1/2 hour to 45 minutes தான் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எந்த லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உடனே எதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?